அடே கொரியன் பாய்ஸ் ஏன்டா அவ்வளவு எமோஷனல் ஆக்கிட்டே இருக்கீங்க? இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ ஒரு இடத்துல வந்துட்டு பார்க்கிங் ஏரியால வேலை பார்க்கறாரு. அதே இடத்துல நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஏரியால வேலை பார்க்கறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு இன்ட்ரோவெர்ட், யார்ட்டையும் பெருசா பேசலாம் மாட்டாங்க. இப்படி இருக்க அவங்க வந்து ரொம்ப புள்ளி பண்றது, கிண்டல் பண்றது, அப்படியே அங்க வேலை பார்க்குற எல்லாருமே சுத்திட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க மேல வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சிம்பத்தி ஆகி வந்துட்டு அவங்க கூட பேசுறாரு. பேசினதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களையும் வந்துட்டு பேச வைக்கிறாரு, சிரிக்க வைக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல என்னென்ன ஆச்சுங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பேர் பாவனே. இது நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு யூஸ்வலான கதை மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனா படம் போக 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 அவங்க 2 பேரோட நம்ம அப்படியே கனெக்ட் ஆயிருக்கும். அவங்க மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர் நம்ம கனெக்ட் ஆயிரும். அவருமே சூப்பரா பண்ணிருப்பாரு. ஸோ இப்போ இவங்க எல்லாரோடையும் நம்ம கனெக்ட் ஆகி அவங்க லவ் பண்ணுவாங்க. அந்த லவ் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சு ரொம்ப காமெடியா எமோஷனலா நல்லாவே கொண்டு போயிட்டாங்க. இப்படியே நல்லா போயிட்டு இருக்க ஒரு விஷயத்துல வந்து கிளைமாக்ஸ்ல ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா எமோஷனல் ஆகி விட்டுறாங்கன்னே சொல்லலாம். ரீசெண்ட் டேஸா என்னாச்சுன்னே தெரியல. இந்த கொரியன்காரங்க லவ் படமா நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. அது தப்பு இல்லை. ஆனா படம் முடியும் போது ரொம்ப எமோஷனல் ஆக்குறாங்க பாருங்க. அதுதான் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்னடா ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ ஒரு யூஸ்வலான கதையா இருந்தாலுமே ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிப்பாங்க. ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். உங்களுக்கு கொரியன் படம் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் உங்க லவ் படம்னால ரொம்ப பிடிக்கும், இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கேப்பா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும்.